இன்னைக்கு வந்து ஒரு சுத்தமான ஆயிலை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு 20 மூலிகை வச்சு தலைக்கு தடவுற எண்ணெயை வந்து தயாரிச்சிருக்கோம். எல்லாமே ஹெர்பல் தான், எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. முடி வந்து கருப்பாயிடும், பொடுவெட்டு பூச்சி வெட்டு எதுவுமே இருக்காது. முடி வந்து சத்து இல்லாமல் ஸ்லிம்மாக இருந்ததுனாக்க ஒரு மாதத்துலேயே அடர்த்தி ஆகி உங்களுக்கு வந்து முடி வந்து அடர்த்தி ஆகிறது நல்லாவே தெரியும். முடி கயில்றது மெயினாக முடி கயில்றது வந்து ஒரு 10-15 நாளில் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுவே வந்து மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக குளிர்ச்சி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நைட்டில் அப்படி தூங்கலாம். இது வந்து நார்மலாகவே நம்ம தேங்காய் எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தடவிட்டு வேலைக்கு போகலாம். என்ன வேணும்னாக்க கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் கொரியர் போட்டுருவோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை சுபான்ற பெண் பெங்களூர்ல வசிச்சுட்டு வராங்க. சுபாவுக்கும் கிரீஷ்க்கும் நவம்பர் 30, 2003 நிச்சயதார்த்தம் ஆகுது. சுபாவோட ஃபேமிலியும் கிரீஷோட ஃபேமிலியும் சேர்ந்து நிச்சயதார்த்தம் பண்றாங்க. அந்த நிச்சயதார்த்தம் ரொம்ப சந்தோஷமாவே நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளா கிரீஷோட பெற்றோரும் சுபாவோட பெற்றோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். கிரீஷ் வீட்டில இருந்து சுபா வீடு கொஞ்சம் தூரம் தள்ளியதா இருக்கு. கிரீஷ் வந்து ஒரு என்டல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய வயசு 27. சுபா BMS காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. அவனுடைய வயசு 21. ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா நிச்சயதார்த்தம் பண்றாங்க. கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப கிரீஷ் சொல்றான், நிச்சயதார்த்தம்லாம் நடந்துச்சு, இனிமே நீ எனக்கு தினமும் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா சுபாவும் தினமும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்ப நிச்சயதார்த்தம் நடந்த 3வது நாள் சுபா ஃபோன் பண்றா. நம்ம நைட் டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா சுபா. கண்டிப்பா நம்ம போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ஆஃபீஸ் போறான். ஆஃபீஸ்ல இருந்து என்ன பண்றான், வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றான். அம்மா இந்த மாதிரி நான் சுபா கூட டின்னர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றான். தன்னோட ஆஃபீஸ்ல இருந்த தன்னோட பைக் எடுத்துட்டு சுபா வீட்டுக்கு போறான். சுபா வாங்க வந்து அழைச்சிட்டு அவன் டின்னருக்கு போறான். டின்னருக்கு நல்லா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சது சுபாட்ட பேசிட்டே வரான். அப்ப சுபா என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க ரிங் ரோட்ல பக்கத்துல ஏர்வி பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும், அங்க ஃபிளைட் லேண்ட் ஆகுது, ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுதுல சூப்பரா தெரியும், நம்ம அங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிரீஷை கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு தன்னோட வருங்கால மனைவி கூப்பிடுறதுல எந்த மறுப்பும் சொல்லாம அவ கூட சந்தோஷமா பார்க்க போறான். பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, திடீர்னு ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்துட்டு இவங்க கிட்ட இருக்க பணத்தை எல்லாம் திருட ட்ரை பண்றாங்க. அப்படி திருட ட்ரை பண்ணும்போது என்னாச்சு, அதுல இருந்து ஒருத்தன் ஒரு பெரிய இரும்பு ராட் எடுத்து கிரீஷ் அடிச்சிடுறான். கிரீஷ் ஏனோ கொஞ்சம் மயக்கமான சூழ்நிலை ஆயிடுது. பலத்த காயம் ஏற்படுது. பலத்த காயம் ஏற்பட்டு அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். அப்ப கிரீஷோட பெற்றோருக்கு ஒரே யோசனை, ஏன்னா டைம் ஆகுது, இன்னும் தான் பிள்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு சுபாவுக்கும் கால் பண்றாங்க. சுபாவோட வீட்டுக்கும் கால் பண்ணி கேட்கறாங்க, எங்க உங்க பொண்ணு வந்துட்டாளனா? இல்லைங்க, என் பொண்ணு இன்னும் வரலன்னா. 2 பேர் வீட்லயும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேர் பேரண்ட்ஸும் நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருந்து கால் பண்றாங்க. ஒரு நபர் பேசுறாரு, உங்க பையன் வந்து அந்த மாதிரி ரொம்ப மோசமான நிலையில இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. உடனே கிரீஷோட பெற்றோர் உடனே கிளம்பி வராங்க. அப்புறம் சுபாவோட பெற்றோரும் வராங்க. அப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க கிரீஷ்க்கு வந்து நல்ல பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஐசியூல இருக்காரு கிரீஷ். ஏன்னா அடுத்த நாள் கிரீஷ் உயிர் பிழைக்கல, அவர் இறந்துடுறாரு. அப்ப கிரீஷோட அப்பாவுக்கு ரொம்ப வேதனையான விஷயம். கிரீஷோட அப்பா என்ன பண்றாரு, அடுத்த நாள் உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்து FIR காப்பியும் கையோட வாங்கிடுறாரு. போலீஸ் எல்லாம் விசாரணைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் விசாரணை ஸ்டார்ட் பண்ணோடனே யார் முதல்ல இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க. சுபா தான் கூட இருந்ததால சுபா கிட்ட முதல்ல விசாரணை பண்ணிக்கிறாங்க. சுபா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. டின்னருக்கு போயிருந்தோம், நாங்க சாப்பிட்டுட்டு ஏர்வே பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும், நாங்க பார்க்க போனோம். பார்க்க போன இடத்துல திடீர்னு ஒரு 3 திருடங்கள் வந்து எங்க கிட்ட இருந்து பணம் எல்லாம் திருட பார்த்தாங்க. அப்ப இவங்க கிட்ட எதிர்த்து கிரீஷ் சண்டை போட்டாரு. கிரீஷ் சண்டை போடும்போது ஒருத்தன் வந்து கிரீஷ் மண்டையில இந்த மாதிரி இரும்பு ராட் வச்சு அடிச்சிட்டான் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விசாரணை முடிச்சது சுபாவை அனுப்பி விடுறாங்க. 2003 நடந்ததால பெருசா இங்க அவங்களுக்கு ஒன்னும் ஆதாரமே கிடைக்கல. ஏன்னா அங்க இப்ப இருக்கிற மாதிரி CCTV கேமரால அந்த சமயத்துல இல்ல. எவ்வளவு யோசனை பண்றாங்க, ஆனா ஒன்னும் அவங்களுக்கு புலப்படவே இல்லை. என்ன பண்றது கேஸை மூடிடலாமா, ஏதாவது உண்மை மறைஞ்சிருக்குமா, ரொம்ப ஆலோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப ரொம்ப ஆலோசனை பண்ணதுல நம்ம ஏன் கிரீஷோட நிச்சயதார்த்த வீடியோ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியுது. நிச்சயதார்த்த வீடியோல கிரீஷும் முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கு. கிரீஷ் குடும்பத்திலயும் சரி, சுபா குடும்பத்திலயும் சரி. ஆனா சுபாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட பலமுறை அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. பலமுறை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சுபா முகத்துல சந்தோஷம் இல்ல, ஒரு விதமான டென்ஷனோடவே நிக்கிறா சுபா அந்த நிச்சயதார்த்தத்துல. என்னமோ யாருக்கும் நிச்சயதார்த்தம் ஆகுற மாதிரி நின்னுட்டு இருக்கா. இது கண்ட போலீஸ்க்கு சுபா மேலதான் மறுபடியும் சந்தேகம் வருது. அப்ப சுபா கிட்ட கேக்குறாங்க, சுபா இந்த மாதிரி உங்களோட நிச்சயதார்த்த வீடியோ பார்த்தேன், நீங்க ஒரு சந்தோஷமாவே இல்லை, உங்க குடும்பத்தாருங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, கிரீஷோட குடும்பத்திலயும் சந்தோஷமா
சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நீங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னு அவ சரியான காரணம் எதுவுமே சொல்லல. ஒரு நிச்சயதார்த்தப்பட்ட கணவர் வந்து இறந்துட்டாங்கன்னா கவலை வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா சுபாவை பார்க்கும்போது இப்பதான் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த போலீஸ்காரங்களுக்கு. அப்ப மேலும் மேலும் போலீஸ்காரங்களோட சந்தேகம் வந்து சுபா மேல அதிகரிச்சது. அப்ப சுபா மேல அதிகரிச்சுன்னா என்ன பண்ணாங்க, சுபாவுக்கே தெரியாம தன்னோட கால்ஸை டேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப கால்ஸை டேப் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கிரீஷ் இறந்த அன்னைக்கு யாருக்கு சுபாவை கால் பண்ணிருக்கான்னு பார்த்திருக்காங்க. இப்ப டேப் பண்ண கால் நம்பர்ஸும் கிரீஷ்க்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கும் ஒரே நம்பரா இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரே நம்பரா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நம்பருக்கு அன்னைக்கு 72 முறை அவ கால் பண்ணிருக்கா. டேப் பண்ண நம்பர்ஸ் வச்சு யாருன்னு சொல்லி பாக்குறாங்க. தேடி போறாங்க. அவனை தேடி போகும்போது பார்த்தா சுபா படிக்கிற காலேஜ்ல சுபாவோட நண்பன் அருண். கிட்டத்தட்ட காலேஜ்ல விசாரிக்கும் போது சுபாவும் அருணும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அருணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா விசாரிக்கும் போது நான் சுபான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அதை மட்டும் தான் சொல்றான். அவங்க கிட்ட இருந்து வேற எந்த உண்மையும் அவங்களால வர வைக்க முடியல. எந்த வித ஆதாரமும் இல்லைன்றதால அருண் அனுப்பிடுறாங்க. அருணை அனுப்பிட்டு என்ன பண்றாங்க, அருணோட காலையும் டேப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அருண் காலும் டேப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அருணை வந்து மறைமுகமா பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, அருணும் சுபாவும் ஒரு நாள் திடீர்னு 2 பேரும் ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸ் அமைதியாவே இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுதுன்றதால திருப்பி வீடியோ பாக்குறாங்க. வீடியோ பார்க்கும்போது சுபாவுக்கு மேக்கப் பண்ண பொண்ணை கூப்பிடுறாங்க. அப்ப சுபா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணை பண்ணும்போது, ஆமா சார், சுபாவுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா குடும்ப கௌரவத்துக்காக தான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஒத்துக்கிட்டா. சுபாவை அருண் தான் பிடிச்சிருக்கு, நான் அருணை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சுபா வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்கா. ஏன்னா பெற்றோர் அந்த காதலை ஏற்க விரும்பாதால் தான் உடனடியாக கிரீஷை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னா சுபா அப்படின்றாங்க. அப்ப போலீஸ்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்ன உடனே இன்னும் அதிகமான சந்தேகம் சுபா மேலதான் எழுந்தது. இந்த சமயம் என்ன பண்றாங்க, சுபா வீட்டுக்கே போய் இன்னும் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுபா சொல்லிடுறான், ஆமா நான் அருண்ன்ற ஒருத்தரை காதலிச்சேன், நான் அவரை தான் விரும்புறேன்னு என் பெற்றோர்கிட்ட சொன்னேன். ஆனா ஏன்னா என் பெற்றோர் அதை சம்மதிக்கல. இவ இருந்தா நானும் அருணும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு பப்புக்கு போறது குடிக்கிறது எல்லாமே பிடிக்கும். நான் கிரீஷை கல்யாணம் பண்ணா இந்த எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்காது. அதனால நான் கிரீஷை கொல்ல முயற்சி பண்ணேன். அப்ப நான் அருண் கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அருண் தன்னுடைய அண்ணன் தினேஷ்ட சொன்னா. தினேஷ் அப்பா சொல்றான், எனக்கு ஒரு கூலி ஆட்கள் தெரியும், கொலை பண்றவங்களுக்கு தெரியும், அவங்க மூலியமா கொலை பண்ணிடுறேன்னு சொன்னான். அப்ப இவங்க 3 பேரை வச்சுதான் நாங்க கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சுபா சொல்லிடுறா. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கிரீஷோட பெற்றோருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. இவளா அப்படி செஞ்சா, நம்ம பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண இவன் நல்லபடியா வந்து குடும்பம் நடத்துவான்னு பார்த்தா இப்படி நம்ம பிள்ளைய கொண்டுட்டாலேன்னு ஒரே அதிர்ச்சி வேதனை அவங்களுக்கு. அப்புறம் 2003 அவளை அரெஸ்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா இந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு. சுபாவுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க, கோர்ட் வந்து விதிச்சிருது. 2014 சுபா பெயில் வாங்குறாங்க. பெயில் வாங்கிட்டு சுபா வெளியில தான் சுத்திட்டு இருக்கா. ஏன்னா கிரீஷோட பெற்றோர் பெயில வந்ததை தாங்கிக்கவே முடியல. கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணும்போது போதிய ஆதாரம் இல்லாதால நாங்க பெயில் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. இருந்தும் இல்லாம இந்த மாதிரி நம்ம பிள்ளைய கொன்றவ எப்பவுமே பெயில் எல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு சுபாவோட பெற்றோர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்னும் மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. இன்னும் தீர்ப்பு வரல. உங்களோட ஒப்பீனியன் என்ன சுபா பத்தி? அவ பெயில வரலாமா வரக்கூடாதா? இன்னும் மோசமான தண்டனை வரணுமா வரக்கூடாதா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.